ஸோ விஜய் வந்து அரசியலில் நுழைஞ்சு முழு நேர அரசியலில் வந்த பிறகு அவங்க வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜயாக இருந்தால் தான் தங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினச்சி இவரை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளினாங்க. வேற உதயநிதியை. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு 1 or 2 months-ஆக தான் நான் பார்க்குறேன். பழையபடி வந்து இந்த தேர்தல் நெருக்கத்துக்கு வர்றதால அநேகமாக வந்து ஜெயிச்சா அவர் கையில் ஒப்படைக்க போகிறோன்ற ஒரு இண்டிகேஷனை அவங்க குடும்பத்துக்கு தர. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க விஜயவை. நீங்கள் கூட சொன்னீங்களே அது 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பக்கத்து நாட்டில் இந்த இளைஞர்கள் தான் ஜென்சி கிட் போராட்டம், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறதுனால இப்போ நம்ம அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும், இவரை ஒரு இளம் லீடராக நிப்பாட்டணுன்றதுக்கு தள்ளப்படுறாங்களா? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா எந்த வகையிலும் இளைஞர்களை ஆகர்ஷிக்கிற மாதிரிலாம் இவர் உதயநிதி பர்ஃபார்ம் பண்ணலைங்க. ஆஸ் மினிஸ்டர், ஆஸ் யூத் விங் செக்ரட்டரி. இன்ஃபேக்டு அவருக்கு இருக்கிற வாய்ப்பு திமுகவில் யாருக்குமே இல்லைங்க. அவர் சாதாரண எம்எல்ஏவாக இருக்கும்போதே எல்லா மந்திரிகளும் எழுந்து நின்று சலாம் போட்டாங்க. அவர் மந்திரி ஆனவுன்னு எல்லா மந்திரிகளும் எழுந்து நின்று சலாம் போட்டாங்க. அவர் இப்போ துணை முதலமைச்சர், எல்லா துறையிலையும் கை வைக்கலாம். அவ்வளோ வசதி, வாய்ப்பு, அதிகாரம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் என்ன சாதிச்சிருக்கிறார் இந்த 3-4 வருஷத்தில்? அவர் சாதனைன்னா எவனோ ஒரு போகஸான எங்கேயோ கோப்பையை கடையில் வாங்கிட்டு வந்து அப்பாவை பிள்ளையை ஏமாற்றிட்டு போயிட்டான். இதுதான் அவங்க சாதனை.